ஸ்கூல் தான் போனாங்க. அதனால அவங்களுக்கு உண்டான நோட்டு, பேனா, பேப்பர் இது வாங்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அது இல்லாம நானும் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சேன். அதனால இது வாரம் போக்குவரத்து செலவு ரொம்ப பிரச்சனையா இருந்தது. இப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சேன். ஒரு இயர் முடிச்சதுக்கப்புறம் உயர்கல்வி இது எம்எஸ்சி பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து பண்ண முடியாதனால அதுக்கப்புறம் வீட்லயே இருந்து பாப்பாங்கள பார்த்துட்டு, இங்க லோக்கல்ல இருக்கிற வேலைய பார்த்துட்டு, இப்போ வீட்ல இருக்கேன். அப்பா வந்து டைலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்ட வாட்டிக்கு அண்ணா வந்து அத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஏன்னா நான் 10த்ல ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன். ஆனா அவர் வந்து நான் 10த் ரிசல்ட் வந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இவ்ளோ மார்க் எடுத்து என் பொண்ணுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கினாரு. இப்ப இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நான் உன்னை ஒரு டாக்டரா ஆகணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அழுதுட்டு இருந்தார். நான் டாக்டரே போயிரும்பா, நீ அழுவாதுப்பா அப்படின்னாங்க பாப்பா. அப்புறம் அவர் இறந்துட்டார். அப்போ பார்க்குறதுக்கும் அவருக்கு கொடுத்து வைக்கல. இப்போ இந்த இதுக்கு 12வது முடித்து மார்க் வாங்கினதுக்கும் அதுக்கும் அவர் இல்லை. அவர் இருந்திருந்தால் நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்திருப்பாங்க, பிள்ளைங்களும் நல்லா இருந்திருப்பாங்க, அவருக்கும் நல்லா சந்தோஷம் பெருமையாக இருந்திருக்கும். 10வது பரீட்சையில் பாஸ் ஆனதை உடல்நிலை சரியில்லாத போது ஏக்கத்துடன் கொண்டாடிய தந்தையின் பெருங்கனவை பெருந்தீயாக உள்ளத்தில் வைத்து இன்று பெரும் பாய்ச்சலுடன் ஐஐடியை அடைந்திருக்கும் நம் பெருமித மாணவி ராஜேஸ்வரி நாளை அவர் நினைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானி என்ற பேராளுமையாக திகழ்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மின்சாரம் இல்லாத வீட்டில் விளக்கின் ஒளியில் லட்சிய வழியை அடைந்த அவர் தனது வெற்றியின் மூலம் கல்வி எனும் பெரும் வெளிச்சத்தின் வண்ணமாக நம்முன் மிளிர்கிறார். எங்களுக்கு வந்து சொந்தமா மின்சார வசதியில பக்கத்துல இருந்தா இழுத்துட்டு இருக்கோம். எப்படியாச்சும் நல்லா படிச்சு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வாட்டிக்கு ஒரு பெரிய வீடா கட்டி அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுன்றது என்னோட ஆசையா இருக்கு. கடந்த 66 ஆண்டுகளில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் படித்து பழங்குடி சமூகத்தில் இருந்து முதல் முறையாக ஐஐடிக்கு செல்கிறார் ராஜேஸ்வரி அவர்களை பெருமையோடு வருக வருக என வரவேற்கிறோம்.